சரி ஓகே, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். உன்கிட்டதான் சொல்றேன். இனிமே மாத்திக்கிறேன். உன்கிட்டதான் பேசுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பிரியா, உன்கிட்ட தாண்டி பேசுறேன். கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ நான் சொல்றத. ஏதோ ஒரு டென்ஷன்ல ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டேன். இனிமே கரெக்டா இருக்கேன். இப்ப என்ன, வேலைக்கு போனோம் அவ்வளவு தானே. போறேன், மாசம் மாசம் உன் கையில எடுத்துட்டு வந்து சம்பளத்தை கொடுக்குறேன். போதுமா? சரி, நீங்க வேலைக்கு போல, நீங்க சம்பளம் எடுத்துட்டு வந்து என் கையில தரலன்றதான் என் பிரச்சனை, அப்படிதானே? ஆமா, ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப லட்சமா சம்பாதிக்கிறீங்க பாத்தீங்களா? அதனால உங்க மேல ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அத சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பணத்துக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி. ச்சீ, தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசாதீங்க சொல்லிட்டேன். நீங்க பாருங்க, நான் எங்கேயுமோ போய்கிட்டு போறேன், என்னமோ பண்றேன். என்ன தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க எதுக்கு என்ன தடுக்கிறீங்க? நீங்க யாரு முதல்ல என்ன தடுக்க? சொல்லுங்க, நீங்க யாரு முதல்ல? நான் சொல்றதை எதுவுமே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களா? அப்ப நீங்க சொல்றதை எதுக்கு நான் கேட்கணும்? அதையும் மீறி கேட்கறதா இருந்தாலும் ஏதோ நான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கட்டாயப்படுத்தி அப்படியே அந்த விஷயத்த பண்ண வைக்கிற மாதிரி அப்படியே பிம்பத்தை கிரியேட் பண்றீங்க. எதுக்கு? படிச்சவர் தானே, படிச்சா மட்டும் போதாது, அறிவையும் கொஞ்சம் யூஸ் பண்ண பழகிக்கணும். ஒருத்தவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி, சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த உலகத்துல காசு வேணுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா வாழ்றதுக்கு கண்டிப்பா காசு வேணும், உழைச்சுதான் ஆகணும். இந்த வயசுல உழைக்காம எந்த வயசுல உழைக்க போறீங்க? இப்படி படுத்துக்கிட்டே சொல்லுங்க, உங்ககிட்ட கேட்கிறேன், எந்த வயசுல? இது சரிப்பட்டு வராது. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க தோட்டத்தை வேலையை பாருங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. அதை பத்தி எனக்கு 1% கூட கவலையே இல்ல. இனிமே உங்களை பத்தி நான் கவலைப்படுற மாதிரி இல்லவே இல்ல. ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்களே, பணம் பணம் பணம், அதுக்காண்டி மட்டும்தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்களே. அந்த பணம் இனிமே நீங்க தர 1 ரூபாய் கூட எனக்கு தேவையில்லை. அந்த பணம் எனக்கு எப்படி சம்பாதிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், போங்க. போயிட்டு உங்க அம்மா தர 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் வீட்டு செலவு பாத்துக்கிட்டு உங்க செலவை நீங்களே பாத்துக்கிட்டு பெட்ல படுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் என்னவோ பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? போறேன், அவ்வளவுதான். என்ன தடுக்காதீங்க. தெரியாம பேசிட்டேன்டி, மன்னிச்சிரு. மன்னிப்பு வேணா கேக்குறேன். கையெடுத்து மன்னிப்பு கேக்குறேன். போதுமா? கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேக்குறேன். மன்னிச்சிரு. உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் போவிட மாட்டேன். சீனா, என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. தள்ளி வாங்க. மறுபடியும் என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன விட 1008 வேலை, முக்கியமான வேலை நிறைய இருக்கு. போங்க, போய் கேம் விளையாடுற வேலை நிறைய இருக்கு. போன் பாக்குற வேலை நிறைய இருக்கு. குழந்தைய பாருங்கன்னா அது பாக்குறதுக்கு முடியல உங்களால. போனை பாத்துக்கிட்டு சும்மா படுத்துக்கிட்டு என்னமோ பண்ணுங்க. இதுக்கு மேல என்னால முடியாது, அவ்வளவுதான். எத்தனை வாட்டி உங்ககிட்ட என்னால போராடிக்கிட்டே இருக்க முடியாது. மறுபடியும் நானும் ஒருத்தர்கிட்டயும் உங்களை விட்டு கொடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நேரமும் போதுங்க. இந்த வாழ்க்கை வேண்டாம். நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், விடுங்க. நான் தான் சொல்றேன்ல, இனிமே கரெக்டா இருக்கேன்னு சொல்லி. சாரி, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு ப்ளீஸ். இனிமே கரெக்டா இருக்கேன். எங்க போவ குழந்தைய தூக்கிக்கிட்டு? அதுவும் நீ பாட்டுன்னு கிளம்புறேன்னுட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இருக்கு சொல்லு. இதெல்லாம் வேண்டாம், அமைதியா வா. நான் வேலைக்கு போறேன். நான் வேலைக்கு போறேன்னு சொல்றேன்ல, இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? ரொம்ப பண்ணாத சரியா? வீட்டு ஒரு வாட்டி நான் தான் விட்டு கொடுத்து போறேன். இங்க பாரு, நான் வேலைக்கு போறேன். வா, நீ வெளியெல்லாம் போக வேண்டாம். நீங்க வேலைக்கு போங்க, போகாம வீட்லயே இருங்க. அத பத்தி எனக்கு அக்கறையே இல்ல, சரியா? என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னால பேச முடியாது. என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு தலைதான் வலிக்குது. கொஞ்சம் தள்ளி வரீங்களா? இப்ப தள்ளி வரைக்கும் போறீங்களா இல்லையா நீங்க? கவலைப்படாதீங்க. எங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க மானத்தெல்லாம் ஒண்ணு வாங்கிட மாட்டேன். சகு வேலை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னான். அங்க போயிட்டு என்னன்னு பாக்க போறேன். நீங்க வேலைக்கு போறதும் போகாம இருக்கிறதும் உங்களோட விருப்பம். அதே மாதிரி நான் வேலைக்கு போறதும் போகாம இருக்கிறதும் என்னோட விருப்பம். அவ்வளவுதான். குழந்தைய பாக்கணும், குழந்தைக்காண்டி இவ்வளவு நாள் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சதுதான் சரிதான், இல்லன்னு சொல்ல. ஆனா அவன் வளரும் போது அவனுக்கு ஒரு பொருள் தேவைனாலும் அவனுக்கு நான் தான் வாங்கி தரணும். ஒண்ணு உங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நீங்க இன்னொருத்தவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. போதும்பா, போதும். இது வரைக்கும் நான் உங்களை நம்பி ஏமாந்தது எல்லாமே போதும். இதுக்கு மேல முடியாது. நீங்க தள்ளி வாங்க. நீங்க தள்ளி வாங்கன்னு சொல்லிட்டேன். வேலைக்கு போறது போகாம இருக்கிறது எப்படி உங்களோட விருப்பமோ அதே மாதிரி மத்தது என்னோட விருப்பம். நீங்க தள்ளி வாங்க. அப்ப நான் இவ்வளவு சொல்லி நீ போகதான் போற, அப்படித்தானே? அத சொல்றேன்ல. சரி, ஏதோ ஒரு இதுல இந்த மாதிரி நடந்துகிட்டேன். இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. உனக்கு புரியுதா இல்லையா? அவ்வளவு கம்பல்ஷன்லாம் நீ ஒண்ணும் பண்ணணும்னு இல்ல. சரி, ஒரு நல்ல வேலை கிடைக்குமேன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். மத்தபடி வேலைக்கு போகவே கூடாதுன்ற எண்ணம்லாம் இல்ல. இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு வேலை செய்யறதுக்கு பதிலா நம்ம கிட்டயே தோட்டம் தொடர்புன்னு இருக்கு, அதை எடுத்து பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதுவும் சரியா வரல. அம்மாவும் அப்பாவும் நான் போறது விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி பண்றாங்க. என்னால என்னடி பண்ண முடியும்? அந்த சைடு போனாலும் அவங்களுக்கும் விருப்பம் இல்ல. இந்த சைடு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அங்க போய் பார்க்கலாம்னாலும் 10, 15 இப்படின்னு கூப்பிடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹை சேலரி பேக்கேஜ் வாங்கிட்டு எந்நேரம் போல இருக்காது. இருக்குன்னு தக்கன நம்மள மாத்திக்கணும். உங்ககிட்ட அது வேணும் இது வேணும் நானும் கேட்க செய்யலையே. அட்லீஸ்ட் சாப்பாட்டுக்காச்சும் செலவுக்காச்சும் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து தாங்கன்னு சொல்றேன். அதுக்கே உங்களுக்கு முடியல, அப்படிதானே? சரி பாருங்க, யோசிச்சு நிதானமா முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க வேலைக்கு போறதும் போகாம இருக்கிறதும் உங்களோட விருப்பம். ஆனா நான் வேலைக்கு போறது நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன தடுக்காதீங்க, தள்ளி வாங்கன்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. பேசினதே திருப்ப பேசுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. ஐயா சாமி, தயவு செஞ்சு தள்ளி வாங்க ப்ளீஸ். உங்க கால வேணா விழுவா. அப்ப என்ன விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? என்ன வெறுத்துட்ட, அப்படிதானே? உங்ககிட்ட தான் கேக்குறேன். சுத்தமா வெறுத்துட்டேன். என் கூட வாழ விருப்பமே இல்ல உனக்கு.
அப்படிதானே சொல்லு. இது லூசுத்தனமான கேள்வியா இருக்கு. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க முத்துமாரி, இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அதே மாதிரி பொறுமையா வெயிட் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அது வரைக்கும் என் குழந்தைக்கு சாப்பாடு காண்டியாச்சும் நான் சாப்பிட்டாதான் அவனுக்கு ஃபீட் பண்ண முடியும். அதுக்காட்டியாச்சும் நான் உழைச்சுதான் ஆகணும். உங்க அம்மா தர காசையோ இல்ல யாராச்சும் காசு தருவாங்க இந்த மாசம், அதை வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருந்து 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 எனக்கு வீட்டுக்குள்ள பைத்தியம் முடிச்சிடும். அதுக்கு நான் வெளியே போயிட்டு எதனா ஒரு வேலை செஞ்சேன்னா என் கையில ஒரு 10 ரூபான்னு இருக்கும். பாட்டி அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, பொம்பளை கையில ஒரு 10 ரூபாய் எப்பவுமே இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப தப்பா போயிரும் அப்படின்னு சொல்லி. அதோட அருமை என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. படிச்ச பிள்ளைங்க ஒரு நல்ல வேலையை தேடிக்கோங்க, வேலையை தேடிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆணோ பொண்ணோ அவங்களுக்குன்னு ஒரு உழைக்கிறதுக்கு ஒரு தொழில் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும், அவங்க அடையாளமா. இல்லைன்னா இப்படிதான் அடுத்தவங்களை நம்பி கையேந்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்பா போதும், உங்க மேல நம்பிக்கை வச்சது எல்லாமே போதும். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க. வேலைக்கு போகணும்னு தோணுதா போங்க. உங்க பையனுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுதா பண்ணுங்க. நீங்க எனக்கு இனிமே எதுவுமே பண்ண வேண்டாம். நான் யார் காசையும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல. யார் காசுக்கும் எனக்கு தேவையும் இல்ல. உங்க விருப்பம். இப்ப தள்ளி வரலன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல பெரிய பிரச்சனையாகவும் சொல்லிட்டேன். இப்ப தள்ளி வந்தீங்கன்னா இதோட பிரச்சனையா முடிஞ்சிரும். இல்லைன்னா நல்லா இருக்காது. சரி, நீ போறதெல்லாம் ஓகே தான். இப்ப குழந்தை தூக்கிட்டு எங்க போற? வேலைக்கு தானே போகணும். ரகுக்கு போன் பண்ணி வர சொல்லு. நீ பேசு, வேலைக்கு போ, நானே கூட்டிட்டு போறேன், பிரச்சனை இல்ல. நீ சொல்ற மாதிரியே ஓகே. நான் கொஞ்ச நாள் வேலைக்கு ட்ரை பண்றேன், நல்ல ஜாப் கிடைக்கிற வரைக்கும். அது வரைக்கும் நீ வேலைக்கு போ, நான் வேண்டாம்னு சொல்லல. நீ ஏன் போற இப்போ வெளியே? அதுவும் குழந்தைய தூக்கிக்கிட்டு? அவனுக்கு போன் பண்ணு. அவன் கிட்ட தானே ஜாப் ஏதோ ரெடி பண்ணிருக்கான்னு சொல்லல, போன் பண்ணி வர சொல்லு. சூப்பரா இருக்கு சொல்ற காரணம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் இறங்கி போயிட்டு ஒரு வேலையோ இல்ல ஏதாச்சும் விஷயம் நடக்கணும்னா போனோம். உங்களுக்காண்டி அடுத்தவங்க தேடிங்க வர மாட்டாங்க. அவன் ஒரு டாக்டர், அவன் ஒண்ணு சும்மா இல்ல வீட்டுல உட்காந்துக்கிட்டு. சரிங்களா? அவன் 1008 வேலை இருக்கும் அவனுக்கு. ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் தான் நான் ஒரு சஜஷன் கேட்டிருந்தேன், ஒரு உதவி கேட்டிருந்தேன். சரி ஓகே, என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்றான், அவ்வளவுதான். அந்த ஹெல்ப்பை போயிட்டு நான் மறுபடியும் நான் தான் போய் கேட்கணுமே தவிர இங்க வா வீட்டுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வீட்டுலதான் இருக்கேன், என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு கேட்கற உரிமை எனக்கு இல்ல அவன்கிட்ட. எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா நான் தான் அவனை தேடி போகணும். அவன் உதவி செய்யறவன், அவனை என்ன தேடி வர வைக்க கூடாது. நீங்க தள்ளி வாங்க, நான் ரகு வீட்டுக்கு தான் போறேன், வேற எங்கேயும் போல. போயிட்டு பேசிட்டு வந்துருவேன். இப்பமாச்சும் உரைச்சுதே என்னமோ. இப்ப சொல்லலாம் ஒழுங்கா இருந்தா சரிதான், வேலைக்கு போறவன் உனிமே ஒழுங்கா இருக்கேன்னு சொல்லி. ஆனா உங்களை நம்புறேன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், உங்க மேல இருந்த நம்பிக்கை எப்பயோ உடைச்சிட்டீங்க. என்ன பிரியா இப்பெல்லாம் பேசுற? நம்பிக்கை உடைச்சிட்டானு? என்னடி, நீ தானே எனக்கு எல்லாமே. நீ எப்படி பேசுன? எப்படி? என்ன பிரியா, ப்ளீஸ் கோவப்படாத. நான் தான் சொல்லிட்டேனே, நீ வேலைக்கு போய் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப மறுபடியும் இவ்வளவு கோவப்பட்டா எப்படி? எனக்கு புரியுது நான் பண்றதெல்லாம். நான் பண்ணதெல்லாம் என்னன்னு எனக்கே தெரியல. நான் ஏதோ ஒரு முட்டாள்தனத்துல பண்ணிட்டேன். இதுக்கு மேல அப்படி இருக்க மாட்டேன்னு நான் தான் சொல்றேன்ல. சாரி ப்ளீஸ். அதேதான் நானும் சொல்றேன். நீங்க திருந்தினது போல நடிக்கிறது எல்லாமே ஓகே தான், இல்லன்னு சொல்லல. உண்மையாவே திருந்திருந்தா சரி, இல்ல மறுபடியும் 5 நாள் கழிச்சு இதே கோலத்துக்கு மாறினாலும் சரி, அது உங்களோட விருப்பம். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் வேலைக்கு போறேன், அவ்வளவுதான். உங்ககிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றேன், அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? உங்ககிட்ட யாரோ பர்மிஷன் தான் கேட்கல. கையை விடுங்க, நான் ரகு வீட்டுக்கு போயிட்டு அங்க பேசிட்டு வரேன். எனக்கு எங்க பாட்டியை பார்க்கணும் போல இருக்கு. சரி இரு, நான் போய் ஷர்ட் போட்டுட்டு வரேன், நானே கூட்டிட்டு போறேன். இரு, வெயிட் பண்ணு, என்ன நான் வந்துடுறேன். ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். பாவம்ல நீங்க. வேண்டாம் நானே போய்க்கிறேன். அன்னைக்கு அப்படித்தானே விட்டுட்டு போனீங்க, வாசல் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு பாதிலேயே இறக்கி விட்டுட்டு அப்படி இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தானே நடந்து போயிரு அப்படின்னு சொல்லி. ஷிப்ப மட்டும் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அங்க வரணும்னு நினைக்கிறீங்க? ஷிப்ப வந்தாலும் கேள்வி கேட்கதான் செய்வாங்க, என்ன வேலைக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கதான் செய்வாங்க. எதுக்கு? வேண்டாம், நீங்க இங்கே இருந்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. என்கிட்ட கையில காசு இருக்கு, நான் ஆட்டோ பிடிச்சு வைக்கிறேன். ரொம்ப நன்றி கூட்டிட்டு போய் விடணும்னு நினைச்சதுக்கு. சொல்றது கேளு பிரியா. அன்னைக்கு அன்னைக்கு அங்க வந்தேன்னா, அன்னைக்கு எல்லாருமே இருந்தீங்க. என்ன வேலைக்கு போறீங்கன்னு மறுபடியும் எல்லாரும் கேட்பாங்க. அது ஒரு மாதிரி சங்கட்டமா இருந்துச்சு. அதனாலதான் பாதியிலே இறக்கி விட்டு போனேன். உனக்கே புரியுது இல்ல, புரிஞ்சுக்கிட்டு தானே பேசுற. அப்புறம் என்ன, இன்னைக்கு யாரு என்ன கேட்டாலும் எனக்கு பரவாயில்ல, நான் கூட்டிட்டு போறேன். இரு, நான் ஷர்ட் போட்டுட்டு வந்துடுறேன், சரியா? இன்னைக்கும் நம்ம நிலைமை ஒண்ணும் மாறிடலையே. நீங்க ஒண்ணும் பெரிய கோடீஸ்வரலாம் இல்லையே, அதே மாதிரி தானே இருக்கீங்க. இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்ப வந்து பேசுவீங்க? வேண்டாமே வேண்டாம்ப்பா, வேண்டாமே வேண்டாம். எனக்கு ஒரு நேரமும் ஒரு நிமிஷமும் மாத்தி மாத்தி பேசுற மனுஷங்களோட இந்த பேச்சு நடவடிக்கை உங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா அழுதுருவேன். தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் போயிடுறேன். எனக்கு என்னமோ நான் எனக்கு பாத்துக்கிறேன். ப்ளீஸ், உங்க காலில் விழுந்தாதான் விடுவீங்களா? அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். ப்ளீஸ், நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல. வெயில தான் குழந்தைய தூக்கிட்டு போறேன். இரு, நான் ஷர்ட் போட்டுட்டு வந்துடுறேன். ரகு வீட்டு தானே, இரு நானே வரேன். போக கூடாது, இருன்னு சொன்னேன். நான் போய் ஷர்ட் போட்டுட்டு வந்துடுறேன். இவருக்கு என்னதான் பிரச்சனையா? அப்படி இருக்க விட மாட்டேங்கிறாரு, இப்படி இருக்க விட மாட்டேங்கிறாரு. அதுதான் பிரச்சனைன்னு சொல்லி சரி நான் மாறிக்கிறேன்னு சொன்னா இப்படிங்கிறாரு. இவரை நம்பி ஒரு நேரமும் என்னால முடியல. இதுக்கு மேல எனக்கு யாரையும் நம்பி என்னமோ பண்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. எனக்கு என்னமோ நானே பாத்துக்கிறேன். இதுக்கு மேல இங்க இருந்தா அது நல்லதுக்கு இல்ல. நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். என்னை யாரும் கூட்டிட்டு போய் தான் விட வேண்டாம். இத்தனை நாள் என் மேல அக்கறையா பட்டாரு இல்ல, எனக்கு என்ன தானே இருந்தாரு. என் குழந்தை மேல அக்கறைப்பட்டாரா?
இன்னைக்கு மட்டும் புதுசா அக்கறை வந்துட்டு போல. இன்னைக்கு நான் அவரை விட்டு போயிருவேன்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு அக்கறை. அப்ப இது பேர் போலியா நண்பா? ம், இதுக்கு பேர் எப்படி பண்பு ஆகும்? ச்சீ, என்ன ஜென்மமோ. ச்சீ. உம்மா. அம்மா இருக்கேன் முபீன், நீ கவலைப்படாத. அம்மா உன்னை நல்லபடியா பாத்துப்பேன், சரியா? ம். இதோ 2 நிமிஷம் ஷர்ட் போட்டுட்டு வந்துடுறேன். பிரியா, பிரியா. ஷோ. எந்த பிரச்சனையும் இல்ல தானே? நார்மலா தானே இருக்காவ? ம். சும்மா வேலை செய்யணும்னு வந்து படுத்துக்கிட்டு கிடக்கான்னு நினைக்கேன். கையை காலி இழுத்தாப்புல எதனா இருந்தா சொல்லுங்க தெளிவா. இது இருக்கிறத எங்க தலையில எடுத்துட்டு வந்து கட்டி வச்சுட்டாங்க. சின்னத்தை சொல்ல அப்பவே சொன்ன இவங்கிட்ட வேண்டாம் வேண்டான்னு. தீரணைக்கு அவதான் வேணும்னு கட்டிக்கிட்டு இன்னைக்கு அங்கே இங்கே நம்ம தான் இழுத்து அடிச்சுக்கிட்டு கிடக்க மாதிரி இருக்கு வயசான காலத்துல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவன் அவன் நம்மள பாப்பான்னு பார்த்தா நம்ம தான் அவ பின்னாடி வாழை பிடிச்சிக்கிட்டு அலையிற மாதிரி இருக்கு. பேஷண்ட்டுக்கு முதல்ல நீங்க யாரு, என்ன ரிலேட்டிவ் வேணும்? ம், சிவங்க வேற தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? அவங்க சொல்ற மெடிசனை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு கேட்க வேண்டியதானே? ரீனா சார். ரொம்ப பிஸியா இருக்காங்களா? எவ்வளவு நேரம் ஆகும்? நான் வந்து 1/2 hourக்கு மேல ஆகுது. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. அவங்கள கொஞ்சம் மீட் பண்ணணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையா? சில மறந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க பார்க்க தானே செய்றீங்க ரீனா. கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லுங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லி. சார் மேம் கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். மேம் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க சார். லாஸ்ட் பேஷண்ட் அவங்கள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேமுக்கு பிரேக் தான் சார். பிரேக்ல மீட் பண்ணுறேன்னு சொல்ல சொன்னாங்க சார் மேம் உங்ககிட்ட. அப்ப அதையாச்சும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல ரீனா. சார் நான் இன்ஃபார்ம் பண்ண வந்தேன், நீங்க வெளியே போயிருந்தீங்க. எதையாச்சும் காரணம் சொல்லிக்கிட்டே இருங்க. இப்ப யாரை பார்த்துட்டு இருக்காங்க? சார் பேஷண்ட் ஒருத்தவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சார். சரி, ஓகே. இன்னும் இதே மாதிரி எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது? சார் ஒரு 10 minutes சார். இவங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேம் உங்களை மீட் பண்ணுவாங்க. ரீனா, ரகு, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதான் ஹாஸ்பிட்டல் ப்ராசஸ்லாம் எல்லாமே முடிஞ்சிட்டுல. அட்மின் சைட்ல இருந்து வர சொல்லியிருந்தாங்களா உங்களை? இல்லையே, என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையே. ரிலீவிங் லெட்டர்லாம் அப்பவுமே கொடுத்தாச்சே. வேற ஏதாச்சும் பிஎஃப் பத்தி எதனா இல்ல சேலரி பேக்கேஜ் எதனா பெண்டிங் இருக்கும், அதை பத்தி கேட்க வந்தீங்களா? சார் அவர் ரேஷ்மா மேம் மீட் பண்ண வந்திருக்காரு. ஓ அப்படியா? ரேஷ்மாவை மீட் பண்ணணும் நானும். ஒரு நிமிஷம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க, வெயிட் பண்றேன். சார் மேம் பேஷண்ட்டோட அட்டெண்டரை பார்த்துட்டு இருக்காங்க சார். அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில டீட்டெயில்ஸ்லாம். மேம் 10 to 15 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரி, ஓகே. நீங்க ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லி. நான் ஆல்ரெடி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அவகிட்ட. கொஞ்சம் பேசணும். நீங்க சொல்லிருங்களேன். ஓகே சார். மேம் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ரகு. என்ன ரகு காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? அவங்க தான் முட்டாள்தனமா அது இதுன்னு கேட்டாங்கன்னா சரி பார்க்கலாம், இல்ல அப்புறம் பேசிக்கலாம், இல்ல நான் ராம் கிட்ட பேசிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிருக்கலாம்ல ரகு. நீங்க என்னன்னா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசி இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி வச்சிருக்கீங்க. என்னால வீட்லயும் பேச முடியல, ரேஷ்மாவையும் ஹேண்டில் பண்ண முடியல. ரேஷ்மா என்னன்னா என் தம்பி எப்படி சஃபர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சண்டை போடுறாங்க. வீட்டுல போய் பேசினா அது நம்மளுடைய சாங்கியம் சம்பிரதாயம்னு அவங்க சொல்றாங்க. அவங்க கிட்ட என்னால ஒரு பாயிண்டா பேசவே முடியல. கேட்டா நீங்க தான் பண்றதா ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் ரகு இதெல்லாம் தேவையில்லாத வேலை? அவங்கதான் ஏதோ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு சீரியஸா எடுத்து நான் பண்றேன்னு சொல்லணுமா என்ன? அதுவும் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எதுக்கு இதெல்லாம்? நம்மளுக்குள்ள இதெல்லாம் தேவையா ஃபார்மாலிட்டிஸ்லாம்? ஏன் ரகு எதுக்கு? என்ன ரகு நீங்க இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீங்க வேற காம்ப்ளிகேட் ஆக்கிட்டே இருக்கீங்க. என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்ல. ஆக்சுவலா பார்த்தா அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி சாங்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் ஒத்துக்கிட்டோம் தான், இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஜஸ்ட் ரிலீவ் பண்ணிக்கோங்க சரிங்களா? வேலை அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே நீங்க லீவ் கேட்டீங்க. இப்ப என்னன்னா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளமா? என்னால ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணவே முடியல. ரேஷ்மா கிட்ட என்னால எதுவுமே பேசவே முடியல. கால் பண்ணா கால் கட் பண்றா. கோவமா ஃபோன் பண்ணிட்டு வச்சதுதான். காலையில இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. சிஸ்டர் கிட்ட எல்லாம் சொல்லியும் விட்டுட்டேன். வெயிட் பண்ணி வச்சுட்டே தான் இருக்கா. வந்து பாக்குற மாதிரி ஐடியாவும் இல்ல மேமுக்கு. ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. என்னால என்ன பண்ண முடியும்? நானா கேட்டேன். இங்க பாரு ரகு, தயவு செஞ்சு சொல்றேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் எங்க வீட்டுல சொல்லிக்கிறேன், நான் உங்ககிட்ட கேஷாவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்படி ரேஷ்மா கிட்ட நானும் சொல்லிக்கிறேன். நீங்க தந்தா மாதிரியே இருக்கட்டும், நான் வாங்கின மாதிரியே இருக்கட்டும். அவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜுவல்லா தேவைப்படல இப்போதைக்கு. அதனால நான் கேஷா வாங்கிக்கிட்டேன் என் மச்சான் கிட்ட இருந்து நான் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் என்னோட ஃபீலிங்ஸும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க அக்காவுக்கு பண்றது எல்லாமே நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னமோ பண்ணிக்கோங்க. என்ன வச்சு ஒரு புது பிரச்சனை வேண்டாம். இது கிரியேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்காண்டி கொஞ்சம் யோசிங்க ரகு. இது என்னங்க பிரச்சனையா இருக்கு? நான் பிரச்சனையே பண்ணலையே, நார்மலா தானே இருக்கேன். இதுல பிரச்சனை பண்ணணும்னு என்ன இருக்கு? நீங்க பாருங்க, அவங்க கேட்டாங்க, நாங்க பண்றோம்னு ஒத்துக்கிட்டோம். இது எங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. ரேஷ்மா அவங்க கிட்ட ரியாக்ட் பண்றான்னா நான்
வேணா பேசுறேன் அவன் கிட்ட. நீங்களும் பேசுங்க. அவ என்கிட்டயும் சண்டை தான் போட்டா, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட கால் பண்ணி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் வேணா பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஆம், ரொம்ப சண்டை போட்டுட்டாலோ? அட போறது பேசவே மாட்டேங்கிறா. இதை கேட்டு நான் வீட்டுல போய் பேசி அவங்க ஒரு புது பிரச்சனை கிரியேட் பண்றாங்க. இதனால அவங்க எல்லாருமே கோச்சிக்கிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அம்மாவும் என்கிட்ட பேசவே மாட்டாங்க பழைய மாதிரி. அவர் போற போக்குல ஒரு புது பிரச்சனையை கொளுத்தி விட்டுட்டு போயிட்டாரு. புரியல, என்ன சொல்றீங்க? அம்மா எப்பவுமே மோஸ்ட்லி எதுக்கும் பெருசா ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா அவங்க சித்தப்பாவெல்லாம் ரொம்ப மதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆப்வியஸா எப்பவுமே அது நடக்குதுதான். நான் கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டு பேசுனதால சித்தப்பா நான் ரேஷ்மா சொல்லி கொடுத்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி அன்வான்டா அம்மாக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்டைரக்டா. இப்பவுமே இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னன்னா நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. என்னால அங்கேயும் பேச முடியல, இங்கேயும் பேச முடியல. ப்ளீஸ் கொஞ்சம் இந்த இதுவெல்லாம் வேண்டாம். நான் என் வீட்டு சைடு நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்ககிட்ட பணமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரேஷ்மா கிட்ட பேசிக்கோ. எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். நீ தந்தா மாதிரியே இருக்கட்டும், நான் வாங்கின மாதிரியே இருக்கட்டும். ஜஸ்ட் நான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எப்படியாச்சும் சொல்லி மேனேஜ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் ரகு. நான் இதை பேசலாம் தான் ரேஷ்மா கிட்ட வந்தேன். அவ என்ன பாக்குற மாதிரி கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல. பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பேஷண்ட்டை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவாய்ட் தான் பண்றாங்க. நான் கிளம்புறேன். நீங்க தயவு செஞ்சு ரேஷ்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க பாருங்க. நான் உங்ககிட்டயாச்சும் பார்த்து மீட் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களாச்சும் வந்தீங்களே. பை. ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா சாரி. ஒரு நிமிஷம், உங்களை ஹர்ட் பண்ணணும்லாம் சொல்லல. இது என் அக்காக்கு செய்யற ஜஸ்ட் ஒரு இதை எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல. என்கிட்ட இருக்கு செய்யறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதையே நீங்க ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க. அவதான் அப்படி ரியாக்ட் பண்றான்னா நீங்களும் அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. இப்படி வேணா பண்ணலாம். நான் எதுவுமே தரலன்னு வேணா நீங்க ரேஷ்மா கிட்ட சொல்லிக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் பணமா வேணா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டுல தந்துட்டு போயிடுறேன். உங்களுக்கு ஓகே தானே? ஷோர் ரகு, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் எங்க வீட்டு ஆட்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் சொல்றேன். நான் பணமா வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவோன்னு சொல்றேன். நீங்க எனக்கு பணமா தாங்கன்னு நான் கேட்கல. ப்ளீஸ் ரகு, இருக்கிற பிரச்சனையை நீங்க மேலும் மேலும் காம்ப்ளிகேட் ஆகாதீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க ஓகே நான் வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு பண தேவை இருக்குதான் செய்யுது. நான் வாங்கிக்கிறேன்னே வச்சுக்கோங்களேன். நாளை பின்ன ரேஷ்மாக்கு இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்திருக்கு, இதை சார்ட் அவுட் பண்றதுக்கு பணமா வாங்கிக்கிட்டேன், அது பொய் சொல்லியிருக்கேன்னு நினைச்சா அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? அப்ப எங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதா? ஏன் ரகு, யாராச்சும் ஒரு சைடு விட்டு கொடுத்து போங்கல. நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்புறமா பண்ணிக்கோங்க எப்பமாச்சும். இப்ப வேண்டாம். கல்யாணத்துல பிரச்சனை வேண்டாம், சுமூகமா நடக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியதானே செய்யும். மேலும் மேலும் பிரச்சனை வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல பேச எதுவுமே இல்ல. நீங்க என்ன மதிக்கிற மாதிரி இருந்தா ப்ளீஸ் எனக்கான இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நான் எங்க வீட்டு சைடு கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். நான் காசு அவர்கிட்ட வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி ப்ளீஸ் ரேஷ்மாமி அப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணுங்க. இவர் எதுக்கு இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு போறாரு? இவளுக்கு என்ன பிரச்சனையா? இவளுக்கு சும்மா அந்த மனுஷனை போட்டு எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இவள? சார் சொல்லுங்க சார். மேம் பேஷண்டோட அட்டெண்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சார். ஒரு 10 to 15 minutes ஆகும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ண சொன்னாங்க சார். மேம் பிரேக் டைம்ல உங்களை மீட் பண்றேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் என்னுடைய கேபின்ல இருக்கேன் சரிங்களா? நீங்க என்னுடைய கேபினுக்கு வர சொல்லுங்க. ராம்குமார் கிளம்பிட்டாருன்னு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். நான் அவளோட மாமியாரு, இவன் என் பையன், அவன் என் மருமவ. ஓ மாமியாரு. மாமியார்னா என்ன வேணாலும் பேசலாம் அப்படிதானே? அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன மாதிரி பேசுறீங்க, என்ன மாதிரி ரியாக்ட் பண்றீங்க? என்ன சார் இதெல்லாம்? படிச்சிருக்க தானே செய்யறீங்க. கொஞ்சமாச்சும் அவங்கள நார்மலான ஒரு மனுஷி மாதிரியாச்சும் ட்ரீட் பண்ணுங்க. கொஞ்சம் அவங்களோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கோங்க. ஓவரா போட்டு ப்ரெஷர் கொடுத்துருக்கீங்க. பிபி ஹையா இன்க்ரீஸ் ஆகி தான் ஃபிக்ஸ் வந்திருக்கா உங்களுக்கு. இங்க பாருங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போது முன்ன பின்ன தெரியாத டாக்டர் நான், ஜஸ்ட் அவ்வளவுதான். நீங்க எனக்கு காசு கொடுத்தீங்க, அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். என்கிட்டயே இவ்ளோ கேவலமா பேசுறீங்க. என்ன பாத்துப்பான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சா இப்ப என்னன்னா அவளை பாத்துக்கணும்னு? நீங்க என்ன அவளுக்கு சேவையா செய்ய போறீங்க? அவ இல்லைன்னா பிறந்ததுல இருந்து உங்களுக்கு சேவை செய்யணும்னு தான் அவங்க வீட்டுல 25 வருஷமா வளர்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தராங்களா? என்ன மேம் உங்களுடைய மைண்ட் செட்டு? இது எனக்கு புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க சொல்லுங்க சார் உங்க அம்மாவை. நான் ஏன் வெளியே போனோம்? காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிட்டாளா? நினைச்சேன் அவ அப்பாவும் அம்மாவும் வந்து திருத்தனமா பாத்துட்டு போகும்போது நினைச்சேன். அப்பவே சொன்னேன் இவன் கிட்ட அவங்க அப்பா அம்மாவை பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்பதானே தெரியுது எவ்வளவு வாங்குனீங்க காசு. இவ்வளவு கேவலமான ஆஸ்பத்திரியில இது. அப்பவே சொன்னேன் இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு. இப்பவும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க தர டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டு இங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க மருமவ
சி அந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் என்னதோ. உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க சார். அந்த ஃபார்ம்ல என்ன இருக்குன்னு தெளிவா படிச்சுக்கோங்க சரிங்களா. கூட்டிட்டு போற வழியில அவங்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் இந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பேத்துக்காது. நீங்களா தான் அவங்கள அட்மிட் பண்ணி இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னீங்க. இப்போ நீங்களா தான் விருப்பம் இல்லாம கூட்டிட்டு போறீங்க. அதை சிஸ்டர் கரெக்டா மென்ஷன் பண்ணி எல்லாமே டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க சைன் பண்ணிட்டு கூட்டிட்டு போங்க சரிங்களா. என்ன மேம் இப்படிலாம் பேசுறீங்க? அப்ப எப்படி பேசணும்? இல்ல எப்படி பேசணும்? வயித்துல இருக்கிறது உங்க குழந்தை தானே சார். அவங்க உங்க ஒய்ஃப் தானே. நீங்க தானே அவங்கள நல்லா பாத்துக்கணும். உங்களை நம்பி தானே வந்திருப்பாங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு கான்சியஸ் இல்லாம அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க. ஒரு டாக்டர்னா அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்கள நல்லா பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை தான் சரிங்களா. ஒரு ஹஸ்பண்டா இந்த மாதிரி இருந்து எதுக்குதான் கல்யாணம் பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சாரி சார். இங்க பாருங்க, அவங்களுக்கு இப்போதைக்கு நாங்க பிபி கம்மி பண்றதுக்கு டேப்லெட்ஸ் மெடிசன் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு பேபி நார்மலா தான் இருக்காங்க. யூரின் டெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. சில்ல அப்படின்னா டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டு நாங்க பார்த்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிருங்க. உங்களோட விருப்பம் தான் எதுவா இருந்தாலும். என்ன மேம் நீங்க எப்படிலாம் பேசுறீங்க? உங்களை நம்பி தானே கூட்டிட்டு வந்திருக்கோம். பாதிலே கூட்டிட்டு போங்கன்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே சார். உங்க அம்மா தான் அப்படி சொன்னாங்க. இங்க பாருங்க சார், அவங்களுக்கு இந்த டைம்ல ப்ராப்பர் ரெஸ்ட் வேணும் சரிங்களா. அவங்களால வேலை எல்லாம் செய்ய முடியாது. அதையும் மீறி அவங்க வேலை செஞ்சாங்கன்னா இது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா உள்ள இருக்க குழந்தைக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதனால யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு அது கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் மற்ற ரிப்போர்ட்லாம் அவங்க கிட்ட நாங்க ஷேர் பண்றோம். இப்போதைக்கு அவங்கள கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க அவங்கள ப்ளீஸ். அவங்க ப்ரெக்னெண்டா இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப இதுவா இருக்கும் சார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்கள பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை தான். ப்ளீஸ் போங்க, உங்க அம்மாக்கு சொல்லி புரிய வைங்க. டிஸ்சார்ஜ் வந்து யூரின் டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சிஸ்டர் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த பொம்பளை ரொம்ப திமிரா பேசுறாள. இங்க இருந்து வேற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். என்ன சார்? சாரி மேம், அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க வீட்டில் அப்படி இப்படின்னு சொல்லி ஜுவல் போடுறோன்னு கொஞ்சம் இஷ்யூ ஆயிட்டு அது அம்மாவுக்கு கொஞ்சம் மன வருத்தம். அதுல இருந்து அம்மாக்கும் அவங்களுக்கும் சண்டை, சரியா பேசிக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்க இப்படி உங்ககிட்ட ரைட் பண்றாங்க. சாரி மேம், நான் பேசிக்கிறேன். இனிமே நீங்க எதனாலும் பேசுறது ரிப்போர்ட் என்கிட்ட கொடுங்க, நானே பாத்துக்கிறேன். அவங்க கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். சாரி மேம். இட்ஸ் ஓகே. அவங்க உங்களை நம்பி வந்திருக்காங்க. அவங்கள நீங்க தான் பாத்துக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க சார். அவங்களுக்கு ஏற்கனவே பிபி ஹையா இருக்கு. அதனாலதான் ஃபிக்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு மெடிசன் கொடுத்துருக்கோம். இனிமே பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் சரிங்களா. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்சார்ஜ் ஆகும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஓகே மேம். சிஸ்டர் வணக்கம் சொந்தங்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நிறைய பேர் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து 2 சேனல்லையும் கண்டினியூ பண்ண முடியல. ஒரே ஃபோனில் தான் எடிட் பண்ணணுன்றதுனால இந்த ஃபோனுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறக்கே ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். சேவ் ஆகிறது 1 மணி நேரம் ஆகும். குறைஞ்சது 20 நிமிஷம் வீடியோனா 1 மணி நேரம் ஆகும். 25னா 1.5 மணி நேரம் அப்படி ஆகும். 10 நிமிஷத்துக்கு ½ hour குறைஞ்சது சேவ் ப்ராசஸ்க்கு மட்டுமே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இதில் முடிச்சுட்டு மறுபடியும் நான் அந்த ஃபோன் எடுக்கும்போது மணி டைம் ஆயிடுது. எனக்கு இதுலேயே 2 வீடியோ போடணும் அப்படின்றது வந்து நான் அப்போதுலேருந்தே ஒரு ரெகுலர் ஒர்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பழகிடும்ல. அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு எனக்கு ஓகே. திவ்யா கார்ட்டூனுக்கு வந்து பாதி கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடிட் பண்ணுறேன். எனக்கு வந்து டைம் பத்தலைன்றதுனால வந்து என்னால் இது பண்ண முடியல. ஒரே ஃபோன் அப்படின்றதுனால நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க திவ்யா கார்ட்டூனில் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை நம்பி 2000 பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் 10 o'clock நான் அந்த சேனலில் வீடியோ போட்டுருவேன். எடிட்டிங்கில் தான் இருக்குது. இந்த வீடியோஸ் என்னால் சீக்கிரம் முடிஞ்சிட்டு அப்படின்னா நான் கண்டிப்பாக போட்டுருவேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி சொந்தங்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.